ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா Adobe Illustratorல ஒரு லைன் டெக்ஸ்ட் எஃபெக்ட் எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஃபில் கலர் நான் நன் கொடுத்துருக்கேன், ஸ்ட்ரோக் கலர் நான் ரெட்னு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னா இந்த லைன் டூல செலக்ட் பண்ணிக்கிறேன். லைன் டூல செலக்ட் பண்ணிட்டு ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிட்டு நான் இந்த இடத்துல ஒரு லைன் போட்டுக்கிறேன். ஸோ எதுக்காக ஷிஃப்ட் ஹோல்ட் பண்றேன் அப்படின்னா லைன் எனக்கு ஸ்ட்ரைட் லைனா வேணும் அப்படின்றதுக்காக ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிட்டு லைன் போட்டுருக்கேன். அடுத்து இந்த லைனை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ் மெனுக்கு வரேன். எஃபெக்ட்ஸ் மெனுல டிசார்ட் அண்ட் டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இந்த இடத்துக்கு வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல டிரான்ஸ்ஃபார்ம் எஃபெக்ட் இருக்கும். இதை நான் கிளிக் பண்றேன். இப்படி கிளிக் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா ஒரு பேனல் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த மூவ்க்கு கீழே வெர்டிகல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து 0.5 சென்டிமீட்டர் அப்படி நான் கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் 0.5 அப்படி நான் கொடுத்துட்டு இதுக்கப்புறம் இங்க கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல காப்பீஸ் வரீங்க. ஸோ இந்த காப்பீஸ் வந்து ஒரு 30 அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ 30 அப்படின்னு நான் கொடுத்துட்டு ஜஸ்ட் நான் ஓகே கொடுத்தேன் அப்படின்னா இந்த ஒரு லைன் வந்து 0.5 டிஸ்டன்ஸ்ல 30 காப்பீஸ் எனக்கு ரிப்பீட் ஆகும். இதுக்கு அடுத்து இந்த லைனை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ரொட்டேட் டூல் அப்படின்னு இருக்கும். இதை நான் டபுள் கிளிக் கொடுக்குறேன். டபுள் கிளிக் கொடுத்தீங்கன்னா இங்க ஒரு பேனல் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஆங்கிள் 45 டிகிரி அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் 45 கொடுத்துட்டு ஜஸ்ட் நான் ஓகே அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இந்த லைன் வந்து 45 டிகிரில இருக்கும். இதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நான் டெக்ஸ்ட் டூலுக்கு வரேன். டெக்ஸ்ட் டூல்ல எனக்கு நான் ஒரு நம்பரை டைப் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் நான் வந்து இப்போதைக்கு நான் 3 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். நீங்க எந்த நம்பர் வேணாலும் நீங்க டைப் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இதை என்ன பண்றேன், நான் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். பெருசு பண்ணிட்டு எனக்கு இந்த இடத்துல நான் அப்படி வச்சுக்கிறேன். ஸோ அதாவது லைன் கீழே டெக்ஸ்ட் அதுக்கு மேல இருக்கும். இப்போ நான் இந்த நம்பரை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு இந்த லைன்ஸையும் ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிட்டு செலக்ட் பண்றேன். ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிட்டு செலக்ட் பண்ணா எனக்கு ரெண்டுமே செலக்ட் ஆகும். இதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் மெனுக்கு வரேன். ஆப்ஜெக்ட் மெனுல கிளிப்பிங் மாஸ்க் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த இடத்துல நான் மேக் அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா ஒரு லைன் டெக்ஸ்ட் எஃபெக்ட் வந்து கிரியேட் ஆயிருக்கும். கைஸ், லைன் டெக்ஸ்ட் எஃபெக்ட் கிரியேட் பண்றதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு ரீகேப் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா ஃபில் கலர் நன் கொடுத்துக்கணும். ஸ்ட்ரோக் கலர் நம்ம எந்த கலர் வேணாலும் கொடுத்துக்கலாம். அடுத்து லைன் டூல எடுத்து ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிட்டு நான் ஒரு லைனை கிரியேட் பண்ணிக்கிறேன். அடுத்து லைனை செலக்ட் பண்ணிக்கிறோம். லைனை செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ் மெனுக்கு வந்தீங்க அப்படின்னா டிசார்ட் அண்ட் டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த இடத்துல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்ம் எஃபெக்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஒரு பேனல் ஓப்பன் ஆகும். அதுல பாத்தீங்க அப்படின்னா மூவ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த மூவ்ல வெர்டிகல் அப்படின்ற ஆப்ஷன்ல 0.5 அப்படி நம்ம கொடுத்துக்கிறோம். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா காப்பீஸ் அப்படின்ற பாத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல 30 அப்படின்னு நம்ம கொடுத்து ஜஸ்ட் ஓகே கொடுத்துக்கிறோம். இதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அந்த லைனை செலக்ட் பண்ணிட்டு ரொட்டேட் டூலுக்கு போகணும். அந்த ரொட்டேட் டூல டபுள் கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு பேனல் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த பேனல்ல பாத்தீங்கன்னா ஆங்கிள் 45 டிகிரி கொடுத்துட்டு ஜஸ்ட் ஓகே அப்படின்னு கொடுத்துக்கிறோம். அடுத்து பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட் டூல் எடுக்கிறோம். டெக்ஸ்ட் டூல எடுத்துட்டு ஏதாவது ஒரு நம்பரை டைப் பண்ணிட்டு ஸோ அந்த நம்பரை நம்ம ஸ்கேல் பண்ணிக்கிறோம். அடுத்து அந்த நம்பரை அந்த லைனுக்கு மேல வைக்கணும். அதாவது நம்பர் ஃபர்ஸ்ட் இருக்கணும், அதுக்கு கீழே லைன்ஸ் இருக்கணும். அதுக்கடுத்து அந்த நம்பரையும் லைன்ஸும் ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிட்டு ஆப்ஜெக்ட் மெனுக்கு வந்தீங்க அப்படின்னா கிளிப்பிங் மாஸ்க் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த கிளிப்பிங் மாஸ்க்ல வந்தீங்க அப்படின்னா மேக் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். மேக் அப்படின்றத நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா லைன் டெக்ஸ்ட் எஃபெக்ட் கிரியேட் ஆகும். கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க அப்லோட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு இமிடியேட்டா நோட்டிபிகேஷன் வரணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த சாஃப்ட்வேர் பத்தி மாஸ்டர் லெவல்ல நீங்க லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா மாஸ்டர் ஆன்லைன் லைவ் செஷன் கொடுத்துட்டு இருக்கோம். அதுக்கு உண்டான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஆன்லைன் லைவ் செஷனை பத்தி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்துருக்கோம். அதுக்கு கால் பண்ணி உங்க டவுட்டை கிளியர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.